இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சலி வசமாக மாட்டிக்கிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டல் நடந்த விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும் சமயத்தில் பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கும் அந்த வழியாக காரில் போயிட்டுருக்காருங்க. அஞ்சலி என்ன பண்ணிகிட்ருக்கா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, இந்த 2 விஷயத்தை பற்றி ஹாஸ்பிட்டலில் இவ கர்ப்பமாக இல்லைன்ற விஷயமும் தெரிய வருதுங்க. அதுக்கப்புறம் இலக்கியாவை ஜெயிலில் தூக்கி போடுறதுக்கு பிளான் பண்ண விஷயம் தெரிஞ்சுக்கிறாரு நம்ம கார்த்திக்குங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே, இனிமேலும் நான் உன்னை சும்மா வைக்க மாட்டேன், வீட்டில் எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லி உன்னை இந்த வீட்டை விட்டு நான் துரத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கார்த்திகை காரை எடுத்துகிட்டு வேகமாக கிளம்புறாருங்க. நேராக வீட்டுக்கு போவாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லைங்க, அங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்குங்க. நேராக எஸ்எஸ்கேவுடைய வீட்டுக்கு போகிறாருங்க. போன உடனே, உன்னுடைய மகன் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கான் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கேவை பார்த்து கேட்குறாருங்க. என் மக போயிட்டு என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, அவள் உன்னுடைய மகன் முதல்ல கர்ப்பமாகவே கிடையாது, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே நான் கர்ப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு சுற்றிட்டு கிடக்கிறா அப்படின்னு சொல்லும் பொழுது, அதெல்லாம் நீ எதுக்காக நம்புகிற கார்த்திக், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இலக்கிய போட்ட திட்டமாக இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தனமாக அடித்து பேசுகிறாரு நம்ம எஸ்கே. என்கிட்ட அதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் நடந்த விஷயத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோவை எடுத்து எஸ்எஸ்கேக்கு காட்டுறாருங்க. இதை பார்த்த உடனே எஸ்எஸ்கே பயங்கரமான ஷாக் ஆயிடுறாருங்க. அஞ்சலியை பார்த்து அவருடைய எஸ்எஸ்கே என்னம்மா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே அஞ்சலியை கேட்குறாங்க. இவளுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியாமல் திருன்னு முழிக்கிறாங்க. இதை பார்க்கும் பொழுது, இனிமேலும் எனக்கு அஞ்சலி தேவையே கிடையாது, நான் இவளை டைவர்ஸ் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாருங்க. இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க கார்த்திக், எதுவாக இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே அவங்கக்கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாருங்க. நீங்கள் என்ன கெஞ்சினாலும் சரி, எதை பண்ணாலும் சரி, இனிமேல் இவ கூட எனக்கு வாழ விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் ஆணித்தனமும் அடித்து சொல்கிறாருங்க. சரி, ஓகே, விட்டுருவோம், இதை கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன், என்னுடைய அண்ணனுடைய கௌதமும் அண்ணி அஞ்சலியும் வீட்டை விட்டு துரத்துறதுக்கும் இவ தான் முழுக்க காரணமாக இருந்திருக்கா, இதை என்னால் எப்படி மன்னிக்க முடியும், இதுக்கு மேலேயும் இவள் வீட்டில் இருந்தால் இன்னும் என்னென்னலாம் செய்வாளோ எனக்கு தெரியலை, இனிமேலும் என் வீட்டில் இருக்கவே கூடாது, நான் கண்டிப்பாக இவளை டைவர்ஸ் செய்ய தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாருங்க.